பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் போனதுக்கு அப்புறமா அவரை பத்தின நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல வெளியாச்சு. அதுலயுமே குறிப்பா அவருக்கு திருமணம் ஆகிடுச்சு. அவரு சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தெரிகிறாரு. அதே நேரத்துல 3 பெண்கள் கூட திருமணம் நடந்துச்சு. அதுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பரவிச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இது தொடர்பா விளக்கம் கொடுத்திருக்காரு. அதே நேரத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு, நான் இதெல்லாம் அந்த விஷயத்துல பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் சொல்லிட்டு தன்னை தானே புகழ்ந்து உச்சத்துக்கு வந்தவர் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். அதாவது தன்னை ஒரு நடிப்பு அரக்கன் சொல்லிட்டோம், தன்னை விட யாருமே நல்லபடியா நடிக்க முடியாது, தனக்கு நான் மட்டும்தான் நிகர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு திவாகர். குறிப்பா நடிகர் சிவாஜி கணேசனை விட நான் தான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவராவே ஒரு பட்டப்பேர் வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு வந்தாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாட்கள்லயே அவரும் ஃபேமஸ் ஆனாரு. இப்படி இருக்கிறதுக்கு அப்புறமா நிறைய இன்டர்வியூஸ்க்கு பேட்டி கொடுத்து அவர் வந்து ட்ரோல் மெட்டீரியலா ஆனாரு. அதாவது அவர் நடிக்கிறத வச்சு நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில யாருமே எதிர்பார்க்காத நிலையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, அதாவது சீசன் 9க்கு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் போனாரு. இவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நிறைய பேர் வந்து திட்டி தீத்தாங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு வேற ஆட்களே கிடைக்கலையா, போயும் இந்த ஆளை போய் நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறீங்களே, கண்டிப்பா இந்த சீசன் நல்லாவே இருக்காது, மறுபடியுமே அவர் வந்து அவருடைய வேலையை மட்டும்தான் பண்ணுவாரு, அதாவது பொதுமக்களுக்கு எரிச்சல் உண்டாக்குற மாதிரி தான் நிறைய விஷயங்களை பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலயுமே குறிப்பா வந்து ஒரு வாரம் கூட இருக்க மாட்டாரு, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வீக்லயே எலிமினேட் ஆக போறது வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நிறைய வந்து மாறிச்சுன்னு சொல்லலாம். அதாவது முதல் 2 நாட்கள் வந்து திவாகருக்கு எதிராக நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்து அவருக்கு சப்போர்ட்டும் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் இருக்கிறது என்டர்டைன்மெண்டா இருக்கு, அவர் வந்து எல்லாருமே வச்சு செய்யறாங்க, இதை பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, அவர் பண்றது காமெடியாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இருந்தாலும் வரக்கூடிய வாரங்கள்ல வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவரோட பண்ண விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்துச்சு. இருந்தாலுமே கிட்டத்தட்ட 40 நாட்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து தாக்கு பிடிச்சாரு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். அதாவது நிறைய பேர் கூட சண்டை போட்டாரு. இருந்தாலும் அவரை வச்சு நிறைய ட்ரோல்கள் பண்ணாங்க. அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய ஃபன்னாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா 40 நாட்களுக்கு அப்புறமா பிக் பாஸ் வீட்டை விட்டு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் எவிக்ட் ஆயிட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அவர் தன்னை வந்து சிங்குன்னு சொல்லிட்டு போய் சொல்றாரு, அவருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல வந்து செய்திகள் வந்து பரவிச்சு. அதுவும் அவருக்கு வந்து ஒரு தடவை கல்யாணம் ஆகல, 3 தடவை கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து வதந்திகள் வந்துச்சு. அதாவது திவாகர் வந்து போய் சொல்றாரு, அவருக்கு வந்து திருமணமாகி அதுவும் 3 வாட்டி வந்து திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு வதந்திகள் பரவிச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில 40 நாட்களுக்கு அப்புறமா வாட்டர்மெலன் ஸ்டார் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளிவந்ததுக்கு அப்புறமா மறுபடியுமே வந்துட்டு அவர் வந்து இன்டர்வியூஸ் கொடுக்கறது, தன்னை பத்தி வீடியோஸ் போடுறது அப்படின்ற வேலைகள்ல வந்து மறுபடியுமே மும்முரமா இறங்கிட்டு இருக்காரு. அதாவது நிகழ்ச்சிகளுக்கு போறது, பேட்டி கொடுக்கறது, பழையபடியே வந்து ட்ரோல் மெட்டீரியல் தான், நான் மட்டும்தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் அந்த 3 திருமணங்கள் குறித்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, மதுரையில வந்துட்டு திவ்யா அப்படின்ற படத்தோட முன்னணி காட்சி வந்து திரையிடப்பட்டுச்சு. இதுல வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து கலந்துக்கிட்டாரு. இதுக்கப்புறமா தான் இவர் வந்துட்டு இந்த ஒரு விவகாரத்துக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது கடந்த சில நாட்களா வந்து என்னை பத்தி சமூக வலைதளங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா வந்து எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, நான் சிங்கிள் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு ஒரு தடவை கூட கல்யாணம் ஆகவே கிடையாது, நான் எந்த பெண்ணையுமே திருமணம் செஞ்சுக்கிடல, நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் சிங்கிளா தான் இருக்கேன், என்னை பத்தி தவறா பரப்புறாங்க. அதாவது அதுல குறிப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு வந்து இப்ப வந்து ரசிகர்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க, அதனாலே என்னோட பேரை வந்து கெட்ட பேர் ஆக்குறதுக்காக நிறைய பேர் வந்து வதந்திகளை பரப்புறாங்க, இதுக்கப்புறமும் யாரும் என்னை பத்தி தப்பான விஷயங்களை வந்து பதிவிட்டா அவங்க மேல வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன், கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு
வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பா வந்து என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, அது மட்டும் இல்லாம வாழ்க்கையை பத்தின சில தகவல்களை சில யூடியூபர்ஸ் வந்து தவறான முறையில வந்துட்டு வெளியிடுறாங்க. இது வந்து எனக்கு மன உளைச்சலா இருக்கு. கண்டிப்பா இதுக்கப்புறமும் அப்படி பண்ணாங்கன்னா அவங்க மேல வந்து நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில 40 நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமா நிறைய குழந்தைகள் வந்து அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகரே சொல்லியிருக்காரு. அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை எலிமினேட் பண்ணதுனால குழந்தைகள் வந்து அவரை எதுக்காக எலிமினேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அழுததாகவும் சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல எனக்கு வந்துட்டு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதை கெடுக்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்துட்டு இப்படி வதந்திகளை பரப்பிட்டு வராங்க அப்படின்ற மாதிரியும் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பா வந்து நான் வந்து வீட்டுல வந்து வெண்ணி கூட எனக்கு வைக்க தெரியாது, அதாவது சுடுதண்ணி கூட எனக்கு வைக்க தெரியாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் பாத்திரம் கழுவுதுல இருந்துட்டு கழிவறைய சுத்தம் பண்ற வரைக்குமே நான் கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உள்ள இருக்கக்கூடிய 20 பேர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமா இருப்பாங்க. அவங்களை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறதையுமே நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட கடந்த சில நாட்களா வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை பத்தி தான் சமூக வலைதளங்கள்ல, அதாவது யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு எல்லாத்துலயுமே வந்து விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. குறிப்பா வந்து 3 திருமணம் பண்ணிக்கிட்டு சிங்கிள் சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு தெரிகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதுக்கப்புறம் என்னை பத்தி இந்த மாதிரி வதந்திகளை பரப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா சட்டப்படி நான் நடவடிக்கை எடுப்பேன். நான் சிங்கிளா தான் இருக்கேன், எனக்கு இது வரைக்கும் திருமணமே ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் என்னென்ன கத்துக்கிட்டேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல எனக்கு வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, என்னை வந்து நடிப்பு அரக்கன், அதே நேரத்துல வந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டும் ரசிகர்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க. அதை கெடுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து என்ன பாதிக்காது அப்படின்ற மாதிரி வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து சொல்லியிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது உண்மையாவே வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருக்கு வந்து கல்யாணம் ஆகலையா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவர் வந்து இப்ப விளக்கம் கொடுத்திருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.